வணக்கம் மக்களே. வெந்தயத்தில் கடல் போல நன்மைகள் இருக்குது. யாரெல்லாம் சாப்பிடலாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெந்தயம் இந்திய சமையலறையில் கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மசாலா பொருள். இது உணவுக்கு சுவையை கூட்டக்கூடிய மசாலா பொருள் மட்டும் கிடையாது, உங்களுடைய உடலுக்கு நிறையவே நன்மைகளை தரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன, எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், எவ்வளோ சாப்பிடலாம், இது மாதிரியான சாப்பிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்ற மாதிரியான எல்லா தகவல்களும் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மக்களே. ஸோ வெந்தயம் துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்து சுவையில் இருக்கும். அதே வெந்தயத்தை ஊற வைத்து முளைக்கட்டி சாப்பிட்டா மெல்லிய இனிப்பு சுவையுடன் இருக்கும். இந்த வெந்தயத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லதுங்க. ஸோ ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துவது முதல் உடல் எடையை குறைப்பது வரை ஏராளமான நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த வெந்தயத்தை உணவில் சேர்ப்பது குறித்து முழுமையான தகவல்களை நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். வெந்தயத்தில் உடலுக்கு தேவையான ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குதுங்க. ஸோ 10 கிராம் வெந்தயத்தில் 30 கலோரிகள் இருக்குது. அதோடு கீழ் வரக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. ஸோ நார் சத்து 3 கிராம், புரதம் 3 கிராம், கார்போஹைட்ரேட் 6 கிராம், கொழுப்பு பார்த்திங்கன்னா 1 கிராம், இரும்பு சத்து தினசரி தேவையில் 21%, மேங்கனீசு தினசரி தேவையில் 6%, மெக்னீஷியம் தினசரி தேவையில் 5%, சோடியம் 67 மில்லிகிராம், பொட்டாசியம் 770 மில்லிகிராம், கால்சியம் 17%, வைட்டமின் சி, வைட்டமின் B6 இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெந்தயத்தை தினசரி உணவில் சேர்ப்பதன் மூலம் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். வளர்சிதை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வெந்தயம் மிக சிறந்த தீர்வாக இருக்கும். அதில் நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரையுடைய அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய நார் சத்து வளர்சிதை மாற்றத்தை சீராக்கும். டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் தினசரி 2 முறை வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெந்தயத்தில் நார் சத்து மிக மிக அதிகம். 10 கிராம் வெந்தயத்தில் 3 கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்கிறது. இது குடல் இயக்கத்தை மேம்படுத்தி ஜீரண ஆற்றலை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெந்தயம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யுது. அது மட்டும் கிடையாது மக்களே, இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும். கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கவும் பசியை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ வெந்தயத்தில் உள்ள அதிகப்படியான நார் சத்துக்கள் பசியை பெரிய அளவில் கட்டுப்படுத்தும். ஸோ வெந்தயத்திற்கு பார்த்திங்கன்னா குடலில் ஏற்படக்கூடிய அமிலத்தன்மையை குறைத்து அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே போக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்ப்ளமெண்டேஷன்களை குறைக்க. ஸோ வெந்தயத்தில் ஆன்டி இம்ப்ளமெண்ட்ரி பண்புகள் அதிகமாக இருப்பதனால உடலில் இம்ப்ளமெண்டேஷன்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்வெரஸ்ட்ரோன், அதாவது ஆண்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு உணவு பொருள் அப்படின்னே சொல்லலாம். ஆண்களுக்கு உயிரணுக்களை அதிகரிக்கவும் ஆண் ஹார்மோனான டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் உற்பத்தி அதிகரிக்கவும் இது செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயத்தில் உள்ள அதிகப்படியான நார் சத்துக்கள் குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனைகளை தீர்க்கும். இரவில் பார்த்திங்கன்னா தூங்க செல்லும் முன் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை அப்படியே வாயில் போட்டு தண்ணீரில் பார்த்திங்கன்னா நம்ம குடித்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், வெந்தயம் உடலுக்கு மட்டும் கிடையாது, தலைமுடி மற்றும் சருமத்திற்கு மிக நல்லது. அதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் B6 ஆகியவை சருமத்தில் தலைமுடியை பொலிவாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சருமத்திற்கு வெந்தயம் எப்படியெல்லாம் பயன்படுது அப்படின்னா, வெந்தயம் சருமத்திற்கு மிக சிறந்த கிளென்சராக செயல்படும். வெந்தயத்தை அடிக்கடி ஃபேஸ் பேக்காக நம்ம பயன்படுத்தி வர முகம் பொலிவாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சருமத்தில் உள்ள பிக்மெண்டேஷன்களை குறைத்து முகத்துடைய நிறத்தை அதிகரிக்க செய்யும். ஸோ வெந்தயம் முகத்தில் இருக்கக்கூடிய பருக்களை குறைக்கும். வெந்தயத்தில் உள்ள ஆன்டி இம்ப்ளமெண்ட்ரி பண்புகள் பருக்களையும் பருக்களால் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் வலியையும் குறைக்கும். ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையவே உண்மைகளை கொண்டிருக்கும் இந்த ஒரு வெந்தயம். தலைமுடிக்கும் சரி, நம்மளுடைய முகத்திற்கும் சரி நிறைய விஷயங்களை செய்து. எனவே மக்கள் இது போன்ற நிறைய தகவல்களை நீங்கள் அன்றாட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலை
தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.